அடுத்து என்ன சொன்னார்னா ஆறுதல். ஆறுதல் வந்து நம்ம யார்கிட்ட வந்து ஆறுதலை பற்றி கேட்போம். நம்ம வந்து டேரக்டாக நம்ம யார்ட்டையுமே மனுஷங்கள்ட்ட தான் ஐயோ இவங்க பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு 4 பேர் சேர்ந்து எல்லாத்துலேயும் வந்து எனக்கு ஆறுதல் கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு இவங்க சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தான் சொல்லிட்டு இருக்கோம் முடிஞ்சு. நம்ம ஒரு நாள் போய் ஏசப்பாயிட்ட கேட்டதே கிடையாது. ஏசப்பா எனக்கு ஆறுதல் கொடுங்க, எனக்கு மனசு இப்படி இருக்கு, நான் கஷ்டப்பட்டுட்டேன், அவங்களை கஷ்டப்படுத்திட்டேன், எனக்கு ஆறுதல் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நாள் யாருக்குமே கேட்டதே கிடையாது ஏசப்பாட்ட. இனிமே என்ன பண்ண போறோம்னா ஏசப்பாட்ட நம்ம போய் ஆறுதல் கேட்க போறோம். நம்ம என்ன தப்பு பண்ணாலும் நம்மளுக்கு ஒரே தீர்வு கொடுக்குறவர் யார்? நம்ம ஏசப்பா மட்டும்தான். அது மற்றவங்களுக்கு தெரியுதே இல்லையே, நம்மளுக்கு தெரியல. நம்ம இனி போய் ஏசப்பாட்ட போய் கேட்க போறோம். மற்றவங்களையும் சொல்லணும், உனக்கு மனசு இப்படி கஷ்டமா இருக்கா, நீ யார்கிட்டையுமே சொல்லாத, மனுஷங்கள்ட்ட போடாம. மனுஷங்கள்ட்ட சொன்னா கூட நம்ம கிட்ட ஒரு டைம் நல்லா பேசுவாங்க. இதுவே நம்ம அந்த இடத்துல இல்லைன்னா நம்மளை பத்தி தப்பா தான் பேசுவாங்க. அதனால மனுஷங்கள்ட்ட இனி சொல்லாம நம்ம டைரக்டா ஏசப்பாட்ட போய் நம்மளுக்கு எவ்வளோ உங்களுக்கு கஷ்டமா இருக்கோ அவ்வளோ நம்ம ஏசப்பாட்ட சொல்லி அழுது நம்ம அவர்கிட்ட மட்டும்தான் நமக்கு முழுமையான ஆறுதல் கிடைக்கும். மரியாதைக்கு தெரியும் தானே ஏசப்பா இந்த மாதிரி சிலுவையில் தொங்க போறான்னு அவங்களுக்கு தெரியும் தானே. இருந்தாலும் ஏசப்பா எதுக்காக இந்த வார்த்தை சொல்றாருன்னா அவரே உண்மையான தெய்வன். அவர் உண்மையான அந்த வார்த்தையை வந்து மெய்யாக சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த ஆறுதல் அவங்களுக்கு கிடைக்கும். அதனாலதான் ஏசப்பா அந்த வார்த்தையை சொன்னாங்க. அடுத்த 3ஆம் வார்த்தை கனம் பண்ணுதல். யாரை கனம் பண்ணுவாங்க? பெற்றோரை, தாய், தந்தை, இவங்க 3 பேரையும் கனம் பண்ணதும். இவங்க கனம் பண்ணாம நம்ம ஒருத்தரையும் ஒரு நாள் நம்மளால செய்ய முடியாது. நம்ம அம்மா அப்பாட்ட வந்து திமிரா பேசிட்டு மற்றவங்கள்ட்ட அடங்கி போறது, அமைதியா போறதுல நம்மளுக்கு ஃபுல்லுமே வேஸ்ட் தான். நம்ம ஏசப்பா வந்து இவங்கள்ட்ட இந்த வார்த்தை சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம அந்த சீசன் வந்து மரியாதைகிட்ட வந்து அவங்க வந்து பாசமா இருப்பாங்க, அவங்க வந்து அன்பா இருப்பாங்க, அவங்க வந்து நம்ம மரியாதை மேலே பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் அந்த வார்த்தையை அங்கே சொல்றாங்க. அதே போலதான் அந்த சீசனும் மரியாதை மட்டும் அப்படி இருந்தாங்க. அதனாலதான் அந்த வார்த்தையை அங்கே சொல்லியிருக்காங்க. இனி நம்மளும் வந்து பிள்ளைங்க எல்லாருமே பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியணும். அவங்க சொல்றது எல்லாமே கேட்கணும். அவங்க சொல்றது வந்து நம்ம கெட்டு போறதுக்காக எதுவும் சொல்ல மாட்டாங்க. அவங்க நல்ல விஷயத்துக்காக மட்டும்தான் நம்ம சொல்லுவாங்க. அவங்கள எதிர்த்து பேசிட்டோ, அவங்கள அடிச்சிட்டோ, அவங்கள திட்டிட்டோ நம்ம போய் ஏசப்பாட்ட போய் நம்ம கேட்டு ஒரு பிரோஜனம் இல்லை. ஏசப்பா ஒரு வார்த்தை சொல்லுவாரு, நான் என்ன சொல்லியிருக்கேன், பெற்றோரை கனம் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன், நீ அதை கனம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி கேட்பாரு. அப்ப நம்ம என்ன சொல்ல முடியும்? நம்ம ஏசப்பாட்ட சொல்லுவோம் தான், ஏசப்பா நல்லவர், ஏசப்பா எங்க அப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா நம்ம பெற்றோர் இருக்காங்கல்ல, அவங்களை கனம் பண்ணணும்னு ஏசப்பா பைபிள்ல சொல்லியிருக்காங்கல்ல, அந்த மாதிரி நம்ம பண்ணணும். ஏசப்பா நன்றி கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி.